அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே என்ற தலைப்பில் போட்டேன் வீடியோக்கள். ஆனால் 1 hour வீடியோ போடணும்னு நினச்சா அது முடியவே மாட்டேங்குது. என்னென்னு தெரியல. அது கொஞ்சம் எனக்கு இதாகவே இருக்குது. வாழ்கிற வாழ்க்கையில் எல்லா முயற்சிகளையும் ஜெயிச்சிட்டேன். இதுலேயும் ஜெயிப்பேன்னு நம்புகிறேன். ஆனால் எப்படி ஜெயிக்க போகிறேன், என்ன தலைப்பில் போட போகிறேங்கிறது இன்னும் நான் முடிவு பண்ணலை. ஒரு நல்ல ட்ராக் கிடச்சா நிச்சயமாக நல்ல வீடியோக்கள் போடுவேன். இதுதான் என்னுடைய முதல் முயற்சி 1 hour போடுறதுக்கு. நம்ம எங்கே தோக்குறோம், எங்கே முடிக்கிறோங்கிறது இருக்கு இல்லையா. நாங்கள் ஜெயிக்கிற இடமும் தோக்குற இடமும் எங்களை வச்சு தான் நாங்கள் தோக்குறோம். எங்களுடைய கை கால் அமைப்பு, எங்களுக்கு ஏற்படுற குறைபாடுகள், அதை வச்சு தான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் இடம் போடுறான். அவனுடைய நல்ல குணங்கள், ஒரு மனிதனுடைய நல்ல குணத்தை எவனுமே கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஆனால் ஒருத்தனுடைய கேடு, ஒருத்தருடைய ஊனம், ஒருத்தருடைய குணம், இதை வச்சு முடிவு பண்ணுறான். ஆனால் மனிதர்களால் மனிதனுடைய எண்ண ஓட்டங்களை புரிஞ்சிக்க முடியாது. அது கடவுளால் தான் முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து பட்ட பாடலாம் ரொம்ப ரொம்ப அதிகம். எனக்கு எங்கள் அம்மா ஒருத்தரையாக இருந்தாங்க. அதனால தான் நான் நல்ல இடத்துக்கு வந்தேன். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய ஆசீர்வாதமாக, அவங்களுடைய அரவணைப்பும் தான். அதை என்னால் காலத்துக்கு மறக்க முடியாது. ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம மறந்த மாதிரி தான் இருக்க வேண்டியிருக்கு. எங்கள் அம்மா இறந்து 4 வருஷம் ஆக போகுது. ஆனால் அவங்க இப்போவும் என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதை என்னால் தவிர்க்க முடியாது. எவராடையுமே அம்மா அப்பா இறந்து போனால் அவங்க கூட இருக்க ஃபீலிங்கை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருப்போம். இந்த நினப்பு மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் மனசை தளர விடக்கூடாது. அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தேர்வும் ஊக்கமும். நான் எப்படி என் வாழ்க்கையை அணுகிறேங்கிறது எனக்கு வர்ற சூழ்நிலைகள் தான் அதை முடிவு பண்ணும். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது என்னை மட்டும் பேஸ் பண்ண ஒரு விஷயந்தான். நான் எங்கு தொடங்குகிறேன், எங்கு முடிக்கிறேன் என்பது எங்கு தொடங்குகிறேன், எங்கு முடிக்கிறேன் என்பது கடவுள் கையில் இருக்கிறது. என் கையில் எதுவும் கிடையாது. நான் இதுதான் என்பதை நான் முடிவு செய்ய முடியாது. எனக்கு வரக்கூடிய சூழ்நிலையை வைத்து, நான் செய்யக்கூடிய காரியங்களை வைத்து கடவுள் என்ன செய்ய வைக்கிறாரோ அதுவே அதை எல்லாம் பேஸ் பண்ணி தான் அடுத்தவனால் சில விஷயங்கள் முடிவு பண்ண முடியும். என்னுடைய கேரக்டர், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டது. நான் கெட்டவனாக இருக்கணுமா நல்லவனாக இருக்கணுமாங்கிறது கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி 1 hour வீடியோ போடணும்னு நினச்சேன். அதனால தான் இது பேசிகிட்டு இருக்கேன். 20 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி. இப்போ 3 நிமிஷம் ஓடிருக்கேன். 4 நிமிஷம் ஆக போகுது. இன்றைக்கி நான் நினச்சதை முடிச்சிருவேங்கிற நம்பிக்கை இருக்குது. முடிச்சுட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியாட்டாலும் ஒவ்வொருத்தரையும் செய்யக்கூடாது. அதை மட்டும் எப்போவுமே நம்ம மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணும். அப்படி செயல்பட்டால் லைஃப்பில் ஜெயிச்சுட்டே இருக்கலாம். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு 5வது முறையாக வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் விவசாயிகளுக்கான காப்பீடு உள்ளிட்ட திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கு. செல்வகருணை வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேலும் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புகிறேன். முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து ஊனமுற்றோர்களுக்கான நல்ல திட்டங்களையும் வாய்ப்புகளையும் வழங்கி வர்றாரு. அதுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வேளாணுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடுறாங்க. அதுக்கும் நான் வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் தோக்கக்கூடாதுங்கிற நினைப்பு இருக்கணும் எல்லா மனிதர்களுக்கும்.
அதற்கு ஊனமுற்றோர்கள் பெரிய உதாரணம். நாங்கள் லைஃப்பில் தோற்றுருவோன்னு நினச்சி நாங்கள் ஒரு காரியத்தில் இறங்குனா எங்கள் தோல்வியை நாங்களே தவிர்க்க முடியாது. ஆனால் வந்து எப்படி பார்த்தாலுமே லைஃப்பில் இதுதான் நடக்குங்கிறத நம்ம எப்போவுமே முடிவு பண்ண முடியாது. கடவுள் தான் முடிவு பண்ணுவார். தமிழ்நாட்டுக்கு கடவுளைப் போல ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒருவருடைய துணிச்சல் தான் முதல் கடவுள். அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துணிச்சல்காரர். நமக்கு நாம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது நமக்கு நாமே பயணம் தொடங்கி மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை புரிய வைத்தவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ரொம்ப பண்பாளர். அவரை மாதிரி ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாங்க. ஏன் அவரை புகழ்கிறேன்னா அவருடைய பண்பு எனக்கு தெரியும். நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அதை திரும்ப